ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நிறைய பேர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு இருந்துச்சு. அவருக்கு எல்லாருக்கிட்டுமே அன்றைக்கி ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டில் நான் சொன்னேன். எல்லாருமே இங்கே இப்போ மேடையில் இருக்காங்க. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும், இங்கே இல்லாமல் இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்குது. அவருக்கும் ஏன் உள்ள எவ்வளோ அன்பு இருக்குது அவர்கிட்டன்னு நல்லா தெரியும். ஐம் வெரி கிரேட்ஃபுல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிறதுக்கு. ஆனால் இன்றைக்கி எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு இருக்கிறது உங்கள் மீடியா. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கிட்டும், ஒரு மீடியாஸ்கிட்டும். ஏன்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர்னால் நல்ல ஒரு படம் பண்ணுறது. ஆனால் இந்த படம் எடுத்து ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு எஃபர்ட், நீங்கள் நமக்கு கொடுத்துருக்கிற அன்பு, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது கம்மியாக தான் இருக்கும். செகண்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ்கிட்ட, ஏன்னா பைசனோட ஒரு கிராஃப் டே 1 ஆஃப் த ரிலீஸில் இருந்து இன்னைக்கு பார்க்கும்போது இப்படி தான் போயிட்டே இருக்குது. அதோட ரீசன்னா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆனால் அதுக்கு மேலே வேர்ட் ஆஃப் மவுத், எல்லோரும் நல்ல படம் சொல்லி, நிஜமாகவே சொல்லி மற்ற வேறு எல்லோரும் வந்து பார்த்து இன்றைக்கி நம்ம ஒரு படம் பண்ணும்போது நமக்கு எல்லாருக்கும் உள்ள ஒரு கனவு இருக்கும். ஒரு படத்தோட ஷூட்டிங் போகும்போது, ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் எழுதும்போது எல்லாமே எல்லாருக்கும் உள்ள ஒரு கனவு இருக்கும் அதோட சக்ஸஸை பற்றி. அந்த சக்ஸஸ் இன்றைக்கி ஒரு ரியாலிட்டியை மாறிடுச்சுல்ல. இன்றைக்கி இந்த ட்ரீம், இதுதான் நான் கனவு, இது என்னோட கனவு இருந்துச்சு. இந்த பைசன் ஷூட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ரியாலிட்டியை மாறிடுச்சு. அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட தான். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பைசனுக்கும் நம்ம டீமுக்கும் எல்லாருக்கும் கொடுத்த அன்புக்காக. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டு த ஃபேமிலிஸ் ஆஃப் எவ்ரிபடி ஹூ ஹாஸ் ஒர்க்ட் ஆன் திஸ் ஃபில்ம். ஏன்னா பைசன் ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் டிசர்வ் பண்ணுற ஒரு படம். நம்ம காஸ்ட் மட்டும் இல்லை, இதோட க்ரூ, இதோட ப்ரொடக்ஷன், எவ்ரிபடி அவ்வளோ நாள், அவ்வளோ டைம், அவ்வளோ எஃபர்ட் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. ஐ எம் வெரி ஷுவர் இதில் நிறைய பேருக்கு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் டைம் இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் நீங்கள் நமக்கு கொடுத்த சப்போர்ட்னால தான் இவ்வளோ நல்ல ஒரு படம் நம்மளால் எடுக்க முடிஞ்சிருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த ஃபேமிலி ஆஃப் எவ்ரி காஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ டு மை டியரஸ்ட் மாரி செல்வராஜ் சார். என்னோட கரியர் இப்போ மேம் சொன்ன மாதிரி இது என்னோட 4வது தமிழ் படம். ஒரு ஆர்டிஸ்ட்டை நினைக்கிற, யூனோ, ஆசைப்படுற மாதிரி ஒரு கதாபாத்திரம் எனக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி வச்சுருக்கேன். பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. டு பாரஞ்சி சார், அதித்தி அண்ட் அப்ளாஸ், நீங்கள் இல்லைன்னா இந்த விஷன், இந்த க்ரியேட்டிவிட்டி ஒரு சிறுமையாக மாறவே மாட்டான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் இட் ஃபினான்ஷியலி அண்ட் ஆல்சோ க்ரியேட்டிவ்லி. டு மை டியரஸ்ட் த்ருவ், நான் அன்றைக்கி ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டில் சொன்னேன், ஸ்டார் இஸ் பார்ன் ட்ரூலி ஆயிடுச்சுல. வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. டு எவ்ரி காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ், நான் ஒருத்தர் பேர் எடுத்து சொல்லலை, பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டிலே த டைம். பட் தேங்க்யூ ஸோ மச். என் இதயத்திலேருந்து சொல்கிறேன், இங்கே எல்லோரும் இங்கே தான் இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் டு த மீடியா. இந்த சப்போர்ட் இனியும் இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி. தான் நான் பேச அழைப்பது அருவி மதன் அவர்களே. முதல் முறையாக வந்து மேடையில் பேசும்போது பயங்கரமான பதட்டத்தையும் இன்னும் பொறுப்பாக இருக்கணுங்கிற உணர்வையும் கொடுத்த மேடை இந்த மேடை தான். அதுக்கு முழு காரணம் வந்து மாரி செல்வராஜ் சார் தான். எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அந்த நன்றி பத்தாது. இந்த படத்துக்கு முதல் நாள் இல்லை, என்னைய இந்த கதாபாத்திரத்துக்கு அவர் செலக்ட் பண்ணி ஆஃபீஸ்க்கு வரும்போது ஒரு வார்த்தை சொன்னார். இந்த படத்தின் இந்த கதாபாத்திரம் ஒரு ஆன்மா, ரொம்ப முக்கியமான ஆத்மா மாதிரி, ரொம்ப கவனமாக பண்ணிவிடுங்க அப்படின்னாரு. அன்னைக்கு அவர் சொல்லும் பொழுது அதன் அர்த்தம் எனக்கு வந்து சத்தியமாக பெருசாக விளங்கலை. நடிக்கும் போதும் எனக்கு ஒன்று தான் தோணும், இயக்குனரை தொந்தரவு பண்ணிடாமல், அவரை கஷ்டப்படுத்திடாமல், அவர் கேட்குறத கவனமாக பண்ணிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தோணும். ஆனால் அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா வரக்கூடிய ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் பாராட்டுற விஷயமா இருக்கட்டும், என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. அதில் பயங்கர பெருமிதமாக சிரிச்சுக்கிட்டு ஒருத்தன் இருக்கான்ல, அவனாக தான் நான் இப்போ இங்கே நிற்கிறேன், என்னைய நானே பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி. அந்த பெரிய சந்தோஷத்துக்கு வந்து முழுக்க மாரி சார் தான் காரணம். நான் நிறைய படங்களில் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து இவன் வந்தாலே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடுதில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன ரசிகர்கள். நல்லது தான், அது ஒழுங்காக நடிச்சிருக்கோம் அப்படின்னு தான் அப்போ எடுத்துக்கிட்டேன்.
இப்போ இந்த படத்தில் ஒரு நல்லவனாக அந்த கதாபாத்திரம் பண்ணதுக்கப்புறமா மொத்தமாக சுற்றி இருக்கிறவங்க நண்பர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உண்மையாகவே இது வரைக்கும் ஏதோ கெட்டவனாக இருந்த மாதிரி இப்போ தான் வந்து திருந்தி என்னைய மாரி சார் கூட்டு போய் நல்வழிப்படுத்தி போ தொலைஞ்சு போ, இனிமேலாவது ஒரு நல்ல ஆசிரியர் இருந்து தொலை அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே அப்படி தான் பாராட்டுறாங்க. நிறைய பேர் வந்து ஃபோனில் பேசும்போது இல்லை மெசேஜ் பண்ணும்போதும் இனிமேல் கெட்டவனை நடிக்காதீங்க, அதாவது இனிமேல் கெட்டவனாயிராதரா இப்படியே இரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அத்தனை கிரெடிட்டும் வந்து மாரி சாருக்கு தான். என்னை விட்டா நான் ஒரு அரை நாள் அளவுக்கு பேசிகிட்டே இருப்பேன் அவரை பற்றி மட்டும். நிறைய இன்டர்வியூஸில் பேசும்போதெல்லாம் மாரி சார்னு அவரை பற்றி சொல்லும்போது சில பேர் கேட்குறாங்க, ஏன் திரும்ப திரும்ப அவரை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே என்ன படம் எடுக்கணும், யாருக்காக படம் எடுக்கணும் அப்படிங்கிறத சிந்தனை அளவில் மட்டும் இல்லாமல் செயல் வடிவத்திலையும் தன்னுடைய கடுமையான உழைப்பால் தொடர்ந்து எந்த விதமான அச்சமும் இல்லாமல் அழுத்தமாக சொல்கிற ஒரு இயக்குனர் மாரி சார். அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட நடிக்கிறத நான்லாம் பெரிய பாக்கியமாக பார்க்குறேன். அப்போ அவரை பற்றி தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்போம், அப்படி தான் சொல்லுவோம். இன்னொன்று ரஞ்சித் சார், இப்படிப்பட்ட படங்கள் எடுக்கிறதுக்கு பக்கத்தில் நின்று மாரி சார் பக்கத்தில் நின்று அவருக்கு தோளில் கையை போட்டு பண்ணுங்க இப்படி அப்படின்னு சொல்கிற அந்த ஆதரவு கொடுக்குறது இல்லையா, அது ரொம்ப பெரிய விஷயம். அது நான் ரஞ்சித் சார் கூட இது வரைக்கும் நடித்ததில்லை, ஆனால் அவர் படத்தில் நடித்த நண்பர்கள் வந்து என்கிட்ட அவரை பற்றி சொன்ன ஒரு விஷயம் தெரியும், நீ ஒரே ஒரு தடவை அவர் கூட நடிச்சுப்பார் அப்படின்னு. அவ்வளோ அன்பாக இருப்பார் சக நடிகர்கள்ட்ட, சக மனிதர்கள்ட்ட எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பேரன்போடு இருப்பார். மேலே கீழே வித்தியாசமெல்லாம் இருக்காது, நல்ல சாப்பாடு இருக்கும், நல்லா பார்த்துக்குவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக கூடிய விரைவில் இது வாய்ப்பு கேட்குறதுக்கெல்லாம் சொல்லலை, ஆனால் அவர் கூட நடிக்கணுங்கிறது ஆசை. அதுக்கப்புறமா எங்கள் ஹீரோ துரு, இவ்வளவு உழைப்பு வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வேறு யாரும் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா கண்கூடா முதல் நாள் அவரை பார்க்கும் பொழுது துரு விக்ரமாவோ இல்லை அவ்வளோ பெரிய நடிகர் விக்ரம் சாருடைய மகனாவோ அவரை நான் பார்க்கல, ஒரு கிட்டான்கிற கதாபாத்திரமாக தான் அவரை நான் பார்த்தேன். முதல் காட்சியாக அவரை ஒரு கிளாஸ் ரூம்குள்ளார போய் இழுத்துக்கிட்டு வர மாதிரி காட்சி தான் என்னை முதல் படப்பிடிப்பாக தான் நடந்துச்சு. அந்த ஷாட்டில் வந்து உண்மையாகவே பயங்கர பசியில் இருக்கிற ஒரு பையன் எப்படி டிஃபன் பாக்ஸை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படி ஒரு பையன் இருப்பானோ அப்படிப்பட்ட பையனாக தான் கிட்டான், அதாவது துரு வந்து எனக்கு தெரிஞ்சார். எவ்வளவு கடுமையான உழைப்பு, ஏன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போ அவர் இந்த படத்துக்காக கொடுத்த உழைப்புக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நிச்சயமாக என்னால் உணர முடியுது. நிச்சயமாக நீங்களும் படம் பார்த்து உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய உழைப்பு கொடுத்தாரு. ஸோ அவருக்கு பெரிய நன்றி. ஏன்னா அப்படி ஒரு சென்ட்ரல் ஃபிகர்லேருந்து நடித்தா தான் கூட இருக்கிற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் இதே மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன பேரும் கிடைக்கும். அடுத்து வந்து பசுபதி சார், அவர் வந்து இந்த ப்ரீ ஈவெண்ட் ஃபங்க்ஷனில் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஃபங்க்ஷனில் வந்து சொன்னார் இல்லையா, பேசினார் இல்லையா, ஒரு இவன் வந்து ஒரு போட்டி மனப்பான்மையை கொடுக்குற அளவுக்கு நடித்தான் அப்படிலாம் இல்லை. அவரோட சீனியாரிட்டியும் அவரோட நடிப்பும் பயங்கர உச்சம். ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து வெயில் படத்தில் அந்த அண்ணனுடைய கதாபாத்திரத்தை அந்த டீ கடையில் நின்று பேசக்கூடிய அந்த கதாபாத்திரத்தை நினச்சி பார்க்கும்போதே நான்லாம் ஒரு மாதிரி ஆகிடுவேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எல்லாருமே அப்படி ஒரு ஃபேன் பசுபதி சாருக்கு. எனக்கு அப்படி ஒரு ஸ்டார்ட் அப் கொடுத்தாரு. மாரி சாரோட ஏவியாக இருக்கட்டும், அன்னைக்கு பசுபதி சார் பாராட்டினதாக இருக்கட்டும், அது பெரிய ஸ்டார்ட் அப்பாக இருந்துச்சு. படம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த படம் ரொம்ப முக்கியமான படம், இதில் நம்ம ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கோங்கிறத மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்துச்சு. பசுபதி சாருக்கு பெரிய பெரிய நன்றிகள். அப்புறம் அமீர் சார் வந்து நான் ஷூட்டிங்லலாம் பார்க்கல, எங்கள் 2 பேருக்கு சேர்ந்து காட்சிகள்லாம் இல்லை. ஆனால் படம் பார்க்கும்போது எனக்கு பிடித்த ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக அமீர் சார் தான் இருந்தாங்க. அந்த காருக்குள்ளார பேசிட்டு போகிற அந்த வசனம் இருக்கு இல்லையா, அது பிரமாதம். அது பிரமாதம். எதோ சொல்லணுங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இயக்குனர் எழுதியிருந்தாரு. அதை அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி வெட்டுப்பட்டு கீழே விழுந்து அந்த கண்ணில் ஒன்று பண்ணியிருந்தார். எப்படி பண்ணாரு தெரியல, ரெஃபரன்ஸாக அடிக்கடி அதை பார்க்கணுங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அப்படிப்பட்ட பிரமாதமான நடிப்பு. அப்புறம் ரெஜிஷா விஜயன் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. அந்த அக்காவாக தான் இருந்தாங்க. ரொம்ப கெட்டானுடைய அக்கா தான், பசுபதி சாருடைய மகள் தான். அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. லால் சார் வந்து நம்ம இந்த படத்துலேயே வந்து நம்ம தான் கொஞ்சம் உயரமாக இருக்கும், நமக்கு தான் கொஞ்சம் ஒரு உருவமாக தோற்றமாக அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன்.
லால் சார் கூட ஃபஸ்ட்டு ஷாட் நடக்கும்போது எனக்கு ரொம்ப பயமும் பதட்டமும் இருந்துச்சு. அப்படி ரொம்ப கம்பீரமாக அப்படி நடந்து வந்தார். நீங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லடாங்கிற மாதிரியே அது இருந்துச்சு பக்கத்தில். அதுக்கப்புறமா அந்த கதாபாத்திரம் பேசின விஷயம் அதெல்லாம் ரொம்பவே மனசுக்கு நெருக்கமாக இருந்துச்சு. அதேமாதிரி அனுப்பாமா ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. இப்படி சக நடிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் பண்ணால் இவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் பண்ண முடியாது. இவங்க எல்லாத்துக்கும் முதல்ல பெரிய நன்றிகள். அதுக்கப்புறமா கேமராமேன் எழில் சார் எங்களெல்லாம் வந்து இவ்வளவு அழகாக காட்டுறதுக்கு அவர் தான் ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தார். ஏன்னா மாரி சார் மாரி ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னா தன்னை முழுமையாக ஒப்படைச்சா மட்டும்தான் முடியும். அப்படி ஒப்படைச்சு தான் அவர் வேலை பார்த்தார். ஏன்னா மாரி சாருக்கு வந்து 24 மணி நேரம் வேலை பார்த்துட்டு அடுத்த நாள் கூட காலைல தூக்கம் வராதுங்கும் போது அவரை தான் போய் நீங்கள் மட்டும் தூங்குறீங்க வாங்க அப்படின்லாம் எழுப்பியிருக்காரு அவர். அவ்வளவு ஒரு பிரமாதமான வேலை அவரோட வேலை. அதேமாதிரி மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பிரசன்னா ரொம்ப பிரமாதமான, ஏன்னா பாடல் தான் அந்த படத்துக்கெல்லாம் முன்னாடி நம்ம எல்லாத்துக்குமே பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி நம்மள ஒரு கொண்டாட்ட மனநிலைக்குள்ளார கொடுத்தது வந்து நிவாஸ் பிரசன்னா அவருடைய மியூசிக் தான். அவருக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எடிட்டர் சக்தி இந்த ஒரு முதல் படத்தில் இவ்வளோ பெரிய வேலை, இவ்வளோ பெரிய விஷயம் தன்னை ஒப்படைச்சி கூட இருந்து ஒத்துழைக்குங்கிறதே பெரிய விஷயம். அதை கொடுத்த சக்திக்கு வந்து பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி அந்த கடைசியாக உட்காந்துருக்காங்க பிரபஞ்சன், அவருடைய அந்த டைலாக் இருக்கு இல்லையா, இது நடக்கலைன்னா தோத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், நான் மேலேருந்து குதிச்சு சாவுறேன் அப்படின்னு பார்ப்பல இல்லையா, அந்த இடம் வந்து எனக்கு ஒவ்வொரு தடவை படம் பார்க்கும்போதும் பயங்கரமான இடமா இருக்கும். அவருக்கு பெரிய நன்றி. திங்க் மியூசிக் சந்தோஷ் சார் அவருக்கு பெரிய நன்றி. அப்புறம் அதித்தி மேம் உங்களுக்கு பெரிய பெரிய நன்றிகள். ஏன்னா அந்த படத்தின் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு அவங்களும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாங்க. 5 ஸ்டார் செந்தில் சார், அப்புறம் நம்ம ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரான திலீப் சார் மாஸ்டருக்கு, ஏன்னா வந்து என்னை அந்த காட்சியில் அவர் தான் அடித்து தள்ளி தூக்கி போட்டு அவர் தான் அவ்வளோ பெரிய வேலை பண்ணார். அதுக்கு இப்படி எல்லாத்துக்கும் பெரிய 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 நன்றிகள். அப்புறம் பிரசன்ட் மீடியா இந்த படத்தை ரொம்ப பிரமாதமாக ஒரு பயங்கரமான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவு வேணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. படத்தோட கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கபடி வீரராக வந்து இருக்கக்கூடிய பிரபஞ்சன் வந்து சொல்லுவார், சார் டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ண முடியாது, இங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னதுமே தியேட்டர் மொத்தமும் வந்து அவ்வளோ அழகாக வந்து கிளாப்ஸ் அடித்தாங்க. நிஜத்திலும் வந்து மிகச்சிறந்த கபடி வீரர், ப்ரோ கபடி பிளேயர் திரு பிரபஞ்சன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு கபடி பிளேயராக இல்லாமல் வேற ஒரு பரிமாணத்தில் என்னை வந்து மக்களுக்கு தெரிவித்ததுக்கு ஆல் ஓவர் பைசான் டீமுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னை மாரி சாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வள்ளி சார், தென் ராகுல், அந்த எல்லா ஏடிக்கும் என்னோட அன்பும் நன்றியும். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வந்து இந்த ஒரு இடத்துல வந்து நிற்பனா அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து ஒரு கட்டத்தில் எல்லாரோட நான் ஃபேனாக இருந்திருக்கேன். நான் அமீர் சாராக இருக்கட்டும், பசுபதி சார், மாரி சார், பாரஞ்சித் சார், எல்லாரோட ஒரு ஃபேனாக இருந்திருக்கேன் நான். அவ்வளோ ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப மூவி பார்க்க ஒரு படம் பார்க்குற ஒரு விரும்பியாக இருந்திருக்கேன். ஆனால் இவங்க மத்தியில் கூட உட்காந்து ஒரு பைசானோட செலிப்ரேஷன் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மாரி சார்ட்டே சொல்லியிருக்கேன் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில், உங்களோட நான் ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேன் சார் அப்படின்னு. ஏன்னா என் ஒய்ஃப் வந்து கன்சீவாக 8 months இருக்கும்போது நான் அந்த கர்ணன் படத்துக்கு நான் கூட்டி போயிட்டு நான் அவங்கள பார்க்க வச்சேன். அந்தளவுக்கு நான் ரொம்ப வெறித்தனமான ஒரு ஃபேன். இந்த படத்தில் வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரோட உழைப்புக்கும் எல்லாரோட வெற்றிக்கும் என் அன்பு கலந்த வாழ்த்துக்கள். நன்றி.